கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் முன்னே அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? மறு உத்தரவு கொடுக்கிறாராம். ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். போயர் யுத்தத்தில் ஒரு போதகரின் மகன் தென்னாப்பிரிக்காவில் இருந்த சேனையில் சேர்ந்திருந்தான். போதகர் அவனை ஒவ்வொரு நாள் இரவிலும் தமது ஜெபத்தில் நினைவு கூர்ந்து பரமனின் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் இரவு போதகர் தூங்கவில்லை. தூக்கம் வரவில்லை. எப்போதும் போல் தம் மகனை ஜெபத்தின் மூலம் ஆண்டவரின் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்தார். சிறிது நேரமான பின்பு அவனை மீண்டும் ஒரு முறை ஆண்டவரிடம் ஒப்புவிக்க அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அவர் அவ்வாறு செய்த பின்புதான் அவருக்கு தூக்கம் வந்தது. தென் ஆப்பிரிக்காவில் நடந்த கடும் போருக்கு பிறகு சேனையில் உள்ள ஒரு உயர் அதிகாரி சிறிது நேரம் இளைப்பாற ஒரு கூடாரத்தில் படுத்திருந்தார். கூடாரத்திற்கு வெளியே அடக்கம் செய்வதற்கென்று 12 பிணங்கள் கிடத்தப்பட்டிருந்தன. அந்த உயர் அதிகாரிக்கு நித்திரை வராமையினால் வெளியே மரித்து கிடக்கும் போர் வீரர்களை இறுதி முறையாக பார்க்க சென்றார். அந்த பிரேதங்களில் ஒன்று அசைவதை கண்டார். உடனே அப்போர் வீரனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிட்டார். அவனே அந்த போதகருடைய மகன் என்ற செய்தி பின்பு தெரிய வந்தது. ஏன் அவனுடைய உயிர் திரும்ப வந்தது தெரியுமா? அந்த போதகருடைய ஜெபம். நாமும் நம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 65 அதிகாரம் 24 நாம் வாசித்தோமானால், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் கூப்பிடுவதற்கு முன்னே அவர் என்ன செய்வாராம்? நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை பேர் பேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாத்து வழி நடத்துவார். அவங்க ஜீவனை பாதுகாப்பார். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பார். ஆகவே தினமும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நம்முடைய குடும்பத்தை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நீங்கள் மறு உத்தரவு கொடுப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவுகூர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்னிதினமும் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தேட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாருங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.